புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய திருச்சி சவுந்தரராஜன். ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர். நிறைய பட்டில் நடிச்சிருப்பார். தலைவருடைய நெருங்கிய நண்பர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது மக்கள்கிட்ட உற்சாகமான வரவேற்பு கொண்ட திட்டம் சத்து உணவு திட்டம். அந்த திட்டத்துக்கு அதாவது சத்துணவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தலைவர். இவர் தான். இவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி. அந்த வகையில் இவருக்கு நிறைய அந்த கோப்புகள்லாம் வரும். இவர் என்ன பண்ணணும், அந்த கோப்புகள் முதலமைச்சர் பார்வைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதில் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எழுதுறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கோப்புகள்லாம் பார்க்குறாரு தலைவர். அந்த கோப்புகளில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் அனுப்புகிறாரு. மாண்புமிகு முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க அப்படின்னு. எல்லா கோப்புகளிலுமே இந்த ஒரு வரி இருக்கிறது. தலைவருக்கு பயங்கர கோபம் வருது. உடனே மகாலிங்கம் சார் கூப்பிட்றாரு. மகாலிங்கம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அதாவது அவருடைய அமைச்சர் பதவியை தூக்கிட்டு வேறு யாராவது உட்கார வச்சிடலாமா அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், தலைவர் கோவப்படுறாரு. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், தெரிய வேண்டும், அதைத்தான் முதலமைச்சர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னாராம். இவர் என்ன பண்ணுறார், யார், மரியாதைக்குரிய சவுந்தரராஜன். அவருக்கு கோப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். இதைத்தான் முதலமைச்சர் விரும்பினாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு சிஎம் பார்க்க முடியுமா?